இருதயத்துக்குள்ள இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடியில அதுக்கு ஆழத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பாதாளத்தின் நலிவுமே ஆண்டவருக்கு நல்லா தெரியுமே. இருதயத்தை தெரியாதா? வெள்ளியை குகையும் பொன்னும் புடவும் சோதிக்கும், ஆனா இருதயத்தை சோதிக்கிறவர் கர்த்தர். மனுஷன் பார்க்கறது வெளியோ, ஆனா ஆண்டவர் பார்க்கறது உள்ளோ. மனுஷன் பார்க்கறது வெளியோ, ஆனா ஆண்டவர் பார்க்கறது உள்ளோ. எல்லாருக்கும் இதயம் இருக்கு, ஆனா மகா கேடு மகா திருக்கு. அதாங்க டிசீட்ஃபுல்லு டிஸ்பரட்லி சிக்கு. இது தெரியாதவன் சரியான மக்கு. 2ஆம் அதிகாரத்தில் தான் படித்தாரு. திருட்டு பேரவே 6ஆம் அதிகாரத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டாருங்க. அவன் இருதயத்தில் உள்ள தோற்றமெல்லாம் பொல்லாதது நித்தமும் கண்டு அடமண்டு. 4 அதிகாரத்தில் நாரி போச்சு. உன் மனசை கெடுத்து போட்ட அவர் மனசு உடைச்சி போட்ட. பார்வோன் இருதயம் மட்டும் கடினமாக இல்லைல்ல, பார் உன் இதயமா கடினமாக தான் இருக்கு. பழையாற்பாட்டு காலத்திலே சொல்லிட்டாரு, ஏன்னா முழு மனசோட நேசி. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம் முடிப்பது இன்னும் அறவாசோட தான் ஆழத்துக்கே போகிறேன். விபச்சார வேசித்தனம் கொலை பாதகம் திருட்டு பொருளாசை கபடி சாதகம் துஷ்டத்தனம் தூஷணம் காம விகாரம் பெருமை மதிக்கேடு ஆக மொத்தம் விவகாரம். இதெல்லாம் நம்ம மனசுல தான் வருது. இதுதான் ஆண்டவருக்கு வேதனையோ தருது. இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை கொடுத்துருங்க, சுத்தம் பண்ணி தாங்கன்னு அவர் காலடியிலே படுத்துருங்க. வேற லெவல் பீஸு when Jesus fills that place. இவங்க முழு மனசோட ஆரம்பிச்சு தான் அவரோட ப்ரெசன்ஸு. பாதி உலகம் பாதி ஆண்டவர்னா யூ ஹேவ் டு லேர்ன் சம் ஆன் லெசன்ஸ். சம்டைம்ஸ் வனாந்திரத்தில் தொலைய விடுவார், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு அறிஞ்சிக்க. சம்டைம்ஸ் தூரத்தில் தொலைய விடுவார், நீங்கள் திரும்பி வருவீங்களான்னு என்று அறிஞ்சிக்க. திருப்தியாக சாப்பிட்டு வீடை கட்டி சொத்து சேர்த்துட்டா மனசில் பெருமை அவங்களுக்கு அழிவை தந்துடும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தி லார்ட் இன் எ லக்ஸரி. இன் எ மோமெண்ட் யூ கேன் டர்ன் இட் இன்டு எ பென்னி. வெளிப்புற செலவிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கல. எதையாவது ஒப்பிக்கொள்றது அவர் பக்தியில் சேர்க்கல. இதயத்தை விருத்து செய்ததான் கரெக்டு. நீங்கள் முழு மனசோட ஆரோக்கியத்தை தான் கனெக்டு. இருதயத்தை சுத்தமாக வச்சு என்ன யூஸ்ன்னு கேட்காது. இப்போ கெட்டவன் ஜாலியாக இருக்கும்போது அவனை பொறாமையாக பார்க்காது. ஏன்னா இன்னும் அவனுக்கு கொஞ்சம் நல்லா உயர்வு, ஆனால் அவன் நல்ல மனசுக்கு நிரந்தரமாக உயர்வு. இதே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கர்த்தரை நம்பு. மனுஷனை நம்புன்னா உனக்கு தான் வம்பு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருவேன்னா உன் இதயத்தை கிழிச்சிட்டு வந்தால் மட்டும் போதும். ஆண்டவர்கிட்ட பிடிக்காத இதயம் என்ன தெரியுமா? அக்கிரம இதயம், வக்கிரம இதயம், பொறாமப்படுற இதயம், பெருமைப்படுற இதயம், பெருந்தினி இதயம், பேரலாசை இதயம், குடிவரி இதயம், கடினமான இதயம், மாறுபாதான இதயம், மாறிக்கிட்டே இருக்கிற இதயம், உலகத்தான இதயம், உருப்படாத இதயம். மனசை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியுமா? உன் கிருபை சத்தியமும் உன் மனசில் சேர்த்துக்கும். கர்த்தருடைய வசனத்தை மனசார ஏற்றுக்கும். உன் மனசை புத்திமதி சாட்சிக்கும். கெட்டவங்கிட்ட உன் மனசு போக பார்த்துக்கோ. பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே தான் உன் மனசு. ஸோ மேலே சேர்த்து வை, மேலே சேர்த்து வைக்காது. நல்ல மனசோட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட நல்ல மனசுதான் கர்த்தர்கிட்ட பாக்கியம். உங்ககிட்ட நேர்மையான மனசுதான் அவர்கிட்ட ஸ்லாக்கியம். விசுவாசிங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு தான் வாக்கியம். அதுதான் உண்மையான ஐக்கியம். ஜெபம் பண்ணலாமா? என் ஆண்டவரே, என்னையும் என் இருதயத்தையும் ஆராய்ந்து அறியும். ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். என் இதயத்தை புடமிட்டு பாரும். ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அந்த கல்லான இருதயம் வானால் அந்த நல்லாய இருதயத்தை எனக்குள்ள தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.